மன உறுதி உடையவர்கள் நினைத்ததை அடைய முடியும். மத்தவங்க அவமானப்படுத்தினாலும் ஏளனமா பேசினாலும் ஒரு செயல்ல நாம மன உறுதியா இருந்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே முன்னேறி போகலாம். ஒரு செடியில நாம எவ்வளவுதான் குப்பைகளையும் கழிவுகளையும் கொட்டினாலும் ஆனா அது நமக்கு இனிமையான பழங்களையும் பூக்களையும் கொடுக்கிற மாதிரி நம்மள ஏளனமா பேசினவங்களுக்கு நம்மளோட வெற்றி தான் பதிலா இருக்கணும். ஒரு முறை எதிரியின் கூடாரத்திற்கு உளவறிய சென்ற நெப்போலியனை பகைவரின் படைகள் கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ வேகமா குதிரையை செலுத்துறாரு. தப்பிக்கிறதுக்குள்ள 3 திசையிலையும் எதிரியின் படைகள் நெருங்குது. 4வது திசையை பார்த்தால் ஆழமான பள்ளத்தாக்கு. குதிரையால் முழு பள்ளத்தாக்கையும் தாண்ட முடியாதுன்னு தெரிஞ்சும் குதிரையை செலுத்துறாரு. குதிரை பள்ளத்தாக்கின் 3/4 பகுதியை தாண்டியதும் குதிரையின் மீது நின்றபடி எதிர்புறம் மலை சரிவில் குதித்து தப்பித்தார். எதிரிகளே வியக்கும்படி மன உறுதியோட இருந்ததால முடியாது என்ற சொல் முட்டாள்களின் அகராதியில்தான் என்று சொல்ல முடிந்தது நெப்போலியனா. இந்த கருத்தை அப்படியே உங்க வாழ்க்கையில ஒப்பிட்டு பாருங்க. இதுவரை பெற்ற வெற்றிகளுக்கு உங்கள் மன உறுதியே காரணம். இதுவரைக்கும் ஏற்பட்ட தோல்விகளுக்கு உங்களோட பயமும் மன உறுதி இல்லாமையுமே காரணம். எனவே எந்த செயலையும் மன உறுதியோட செய்யுங்க. வெற்றி உங்கள் வசம். நன்றி.